ஹாய் எவ்ரிவன். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ மண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷான டே. அஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே வீக்லி கோல்டு அப்டேட் போடுவோம். ஸோ அந்த கோல்டு அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, போன வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற சிம்பிள் ஓவர்வியூ கொடுத்துட்டு இந்த வீக் என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ போன வீக் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஐ பட்டன் தரேன். அந்த ஐ பட்டனை பாருங்க. அப்புறம் நான் போன வீக் என்ன உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்கிறது அதில் தெளிவாக தெரியும். ஸோ லெட்ஸ் கமிங் டு த ஓவர்வியூ. ஸோ நான் போன வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டு இந்த ஜோனில் நிற்கிது. இந்த ஜோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஜோன். இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் தெரியுதா, உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி தெளிவாக காமிக்கிறேன். இந்த மொமெண்டம் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சொல்லலை அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட்டு இந்த அப்ட்ரெண்டுக்கான மாடுலேஷன் இங்கே கொடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக ரீடெஸ்ட் வந்துச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரீடெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலேருந்து மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆஸ் பர் த பிளான் நம்ம பண்ணாமதே மார்க்கெட் மேலே போச்சு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல கீழே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே நான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்ன சொன்னேன் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு cannot able to stop. மார்க்கெட் என்ன பண்ணோம், நேராக மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். நம்பிக்கை இல்லை அப்படி என்றால் ப்ரீவியஸ் வீடியோவை தெளிவாக பாருங்க. ஸோ மார்க்கெட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தோம், மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மூணாவது விஷயம், மார்க்கெட்டை நல்லாவே ஜட்ஜ் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா தெளிவாக நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ணிச்சு. ப்ளஸ் இன்னைக்கு மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி இந்த இம்பல்ஸை கணக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டில் அழகாக என்ட்ரி எடுத்தப்போ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மோர் தென் ஒரு $500. ஸோ இன்றைக்கி ஒரு 0.5% ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட இது ப்ராஃபிட் பண்ணது. ஸோ நான் காமிக்கிறேன், ரைட்டுங்களா. ஸோ கரெக்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுத்துச்சு, ட்ரேட் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி எனக்கு ஆல்மோஸ்ட் 0.5% எனக்கு கிடச்சிச்சு போடும். ஸோ அப்படி நான் திங்க் பண்ணேன். இதை நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேமுக்கு ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன். 4 hour டைம் ஃப்ரேம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீக்லிக்கு கூட போய்ப்போமே. வீக்லியில் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருங்க. வீக்லியில் பார்க்க போனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நியூ ஃப்ளிப், அதாவது அப் ட்ரெண்டுக்கான நியூ ஃப்ளிப்பை வச்சுட்டா மார்க்கெட் தெளிவாக பண்ணுங்க. அப்போது ட்ரெண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு த அகைன் மார்க்கெட் என்ன ஆக போகுது, பை சைடில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிட்டான். அப்போது லாஸ்ட் 1 2 3 4 5 அதாவது லாஸ்ட் 5 வாரமும் மார்க்கெட்டோட அப்ரோச் எந்த சைடில் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் த பை சைடு. இப்போது எனக்கு லாஸ்ட் வீக் கேண்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் கேண்டலை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட லோவர் நான் நோட் பண்ணிட்டேன், ரைட்டா. எஸ், எனக்கு இப்போ இந்த ஏரியாவை நான் மார்க் பண்ணிட்டேமா. ஸோ இந்த கேண்டலை இந்த வீக் எடுக்காத வரைக்குமே மார்க்கெட் என்னதான் ஆகலாம்னா ஸோ மேலே போகிறதுக்கான அப்ரோச் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது லாஸ்ட் வீக் கேண்டல் பையிங்கில் இருந்ததுனால இந்த வீக்குமே மார்க்கெட் என்னத்துக்கான அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா பை சைடுக்கான அப்ரோச்சிங் சான்சஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணேன். நான் டெய்லிக்கு போயிட்டேன். ஸோ எல்லாம் பண்ணியிருக்கு. நம்ம வீக்லி லோன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா டேவோட லோவா அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ். அப்போ எனக்கு வீக்லி லோவாக இருக்கட்டும், டே லோவாக இருக்கட்டும், ஸோ ஒரு லெவல் வந்துச்சுன்னா இதுதான் இப்போ என்னுடைய இம்பார்ட்டன்ட் லெவல். வேறு எதுவுமே என்னுடைய இம்பார்ட்டன்ட் லெவல் கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெவல் என்ன அப்படின்னா 2 7 3 1. ஸோ இந்த லெவலை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மேஜராக மார்க்கெட் எந்த சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் 4 ஹவர்ஸுக்கு வந்துட்டேன். இப்போது நம்ம பார்க்க போகிற
பிளானே இதுதான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண பிளானை டெலீட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இருக்கிற நல்ல மார்க்கெட்டோடைய அப்ரோச்சிங் லெவலில் தான் இப்போ மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம நிற்கணும். ஸோ நான் என்ன பண்ண ஒருத்தர் என்ன ஒரு கரெக்டாக நான் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 2731 ஏரியாவை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மேலே போகிறது. ப்ளஸ் ஒரு மேஜர் லோவாகவுமே மார்க்கெட் தான் இருக்கு, ரியாக்ட் ஆயிருக்குமா. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்தாச்சு. என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்? இந்த மைனர் இம்பல்ஸுக்கு ப்ராப்பராக ரீடெஸ்ட் ஆயிருக்கு. நான் எடுத்தது வந்து இப்போ எந்த இம்பல்ஸுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த இதுக்கு நான் வந்து கரெக்ஷன் எடுத்தேன். சரி, மார்க்கெட்டு இதுக்கு அப்ரோச் பண்ணி என்ன ஆகலாம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு புல் கேண்டல் லோவை இங்கே எடுத்துட்டு 4 ஹவர்ஸோட செல் கேண்டல் இருக்குதுடா, இதோட ஹையா அவன் எடுக்கலை. ஸோ கேண்டலோட ஹையா அவன் எடுக்கலை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டையே நம்ம நோக்கி போகலாமா இல்லை ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம போகலாமான்னு கேட்டால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுங்க. அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ மார்க்கெட்டோட அப்ரோச்சிங் இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் அடித்து மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி சிம்டம்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது லாஸ்ட் 8 ஹவர்ஸ் மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு பையிங் சைட் கொடுத்தான். அப்போ என்னோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா இன்னுமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சரி, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா உடனே போயிட்டு பை போடுறது இல்லை. இப்போது நான் இந்த இடத்துல பையிங் எடுத்தேன், ரைட்டா? இதுதான் என்னோட பையிங் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? இல்லை பை எடுத்து நான் போயிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும் அதுதான் நம்ம எல்லாருமே தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பை போவோம், நீங்கள் பை போயிடுச்சு, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனீங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ 1 ஹவருக்கு போய்ப்பேன். மார்க்கெட்டோடைய அப்ரோச்சிங்க தெளிவாக பார்த்தா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரேலியாக இருக்குமா. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு மேபி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவாக இருக்குமோ அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். மேபி இது ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா எடுத்து பார்க்குறேன். என்ன பண்ண போகிறான், என்ன பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்னு பார்த்தா இங்கே ஒரு விஷயம் நடந்துருக்கான். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெவலாக மார்க் பண்ணி வச்சுக்கப்பேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறானா, ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஆனால் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க போகிறானா இல்லை என்ன பண்ண போகிறாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட்டிங். இப்படி போகிற மார்க்கெட் இந்த இடத்த உடைக்கிறானா, அதாவது லைன் வரைஞ்சிருக்கேன் 2801 லெவல் நான் வச்சிருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த 2801 தாண்டி எனக்கு கேண்டல் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னு அவன் அர்த்தமாயிடுச்சு. அப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் விழுந்துட்டான், கவலையே படாதீங்க. இந்த ஜோனை அவன் எடுக்காதது வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்தான்னா ரீட்ரேஸ்மெண்ட்டாக உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி போடாமல் இதை உடைச்சிட்டு கீழே வந்தோன்னா கரெக்ஷன்லேயே நம்ம ட்ரேட் இருக்குன்னா எடுக்கலாம். ஆனால் அஸ் பர் மை டீச்சிங் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரேலியாவோ இல்லை மார்க்கெட் ட்ராப்பாவோ இருந்தால் என்னோட என்ட்ரி ஏரியா இந்த ஸ்விங் லோவில் தான் இருக்கணும். இந்த ஸ்விங் லோவில் இருக்கணும் என்ன பண்ணும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரியை பேஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் டேக்கிங் த பை ட்ரேட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகும். நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்கும், ப்ரோ இன்கேஸ் இந்த இடத்த உடைச்சிட்டா நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டா மார்க்கெட்டு எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிடணும். அதாவது 2731 அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று சொல்லிடணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செல் சைடிங்க போகக்கூடாதான்னு கேட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் கோல்டில் செல்லு போது ரொம்பவே ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல வாயில் நம்மளே போயிட்டு தலையை உள்ள விடுறோம், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டை செல்லுன்னா மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை அடித்து இந்த லைனை டாமினேட் பண்ணும். இந்த லைன் இருக்கிற லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2771மா. இந்த லைன் இருக்கிற இடங்கன்னு பார்த்தா 2771 இருக்கு. அந்த இடத்த உடைக்கும் போது இந்த இடம் நம்மளுடைய என்ட்ரி ஏரியாவாக மாறும். அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு லெட்ஸ் டேக்கிங் த செல் இது வரைக்கும் டார்கெட். அதுக்கு என்ன பண்ணணும், 2771 டாமினேட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆனால் யூ கேன் கம்மிங் வித் த செல்.
ஆனால் அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு ஓடி வரக்கூடாது. நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன, அப்படியே ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கலாம்னா எப்படி எடுக்கலாம், 15 மினிட்ஸில் போயிட்டு இப்போ இங்கே பார்க்குற மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்த மார்க்கெட்டு உடைக்குது ரைட்டா. ஆனால் 15 மினிட்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சராக கொடுத்து வந்துருக்கோம் ரைட்டா. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சை கூட்டு வரும்போது இந்த இன்டர்னல் ஹையை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்னல் ஸ்ட்ரெச்சரில் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் ட்ரேட் எடுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ஹையில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், 2771 மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் டாமினேட் பண்ணணும். அப்போதான் மார்க்கெட் என்ன பண்ண போகும் அப்படின்னு நினைச்சா 2731 வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணும். இந்த 2731 அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும். ஸோ லெட்ஸ் கோயிங் ஃபார் த ஸ்லைடிங் ப்ரோப்ல ஏன்னா 2731 நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மார்க்கெட்டை இப்படி தான் பார்க்கணும். நான் வந்து ஐயோ போகுதேன்னு சொல்லிட்டு பின்னாடி தொலைட்டிட்டு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாதுமா. ஸோ இதனால தான் வி ஆர் த பெஸ்ட். ஏன்னா என்னுடைய லாஸ்ட் 20 கோல்டு அனலைசிஸ் டாப் நாச் அப்படின்னு டாப் நாச்சுன்னு சொல்கிறப்போ 100% ரிசல்ட் நான் அதை அடித்து சொல்லுவேன். நான் சொன்னது தான் நடந்ததுக்கு. என்னோட கோல்டு அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறவங்கள நீங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது எவ்வளோ பேர் டெடிக்கேட்டடாக என் கோல்டு அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட வீடியோ கமெண்ட்டில் 100% சக்ஸஸ் அப்படிங்கிற கமெண்ட்டு நீங்கள் என்னோட கோல்டு அனாலிசிஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டை நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய சக்ஸஸ் எங்கள்கிட்ட காமிங்க. ஏன்னா இன்னுமே நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போடணும். ஏன்னா உங்கள் சக்ஸஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே நாங்கள் நிறையா பண்ணுவோம். ஸோ என்னோட அனலைசிஸ் உங்களுக்கு பிடிக்குது, ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு எங்களோட சக்ஸஸ் ரேட்டை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இனிமே அண்ட் பை பை.